தமிழ்நாட்டுல பூம்புகார்னு ஒரு இடம் இருக்கு. அது தமிழ் படிச்சவங்க, தமிழ்நாட்டுல பிறந்தவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அத பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. பூம்புகார புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சோழர்களுடைய துறைமுக நகரங்கள்ல ஒண்ணுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காவிரி பூம்பட்டினத்துக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? காவிரி ஆறு புகும் ஆறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த புகும் ஆறு தான் புகார் அப்படின்னு மாறிடுச்சு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல சீர்காழிங்கிற வட்டத்துல காவேரி நதி கடலோடு சங்கமிக்கிற இந்த இடத்துக்கு பேரு தான் பூம்புகார்னு சொல்றாங்க. 2500 ஆண்டுகள் பழமையான நம்மளுடைய பூம்புகாருக்கு 15,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இத சொன்னது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொலை உணர்வுத்துறையின் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வு இது. 2500 ஆண்டுகள் பழமையான நம்மளுடைய பூம்புகார் கடல்ல மூழ்கி இருக்கிறதாகவும் அதனுடைய வயது 15,000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கக்கூடும்னு இந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. கடல்ல மூழ்கின டைட்டானிக் கப்பலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் கொள்ற நமக்கு தமிழரின் பெருமையை சொன்ன சிலப்பதிகாரம் மணிமேகலையில கூறப்பட்ட பூம்புகாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் நமக்கு தோணல? வாணிபத்தை பத்தியும் பூம்புகார் நகரனுடைய சிறப்பை பத்தியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற சங்க இலக்கியங்கள் நமக்கு தெரிய வச்சிருக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கணும்.